வணக்கம். இது வன்லங்காவின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போத சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு. சுதந்திர கட்சி தலைமையகத்தில் அதிரடியாக நுழைந்த காவல்துறையினர். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு வீடமைப்பு திட்டம். ஏப்ரலில் சடுதியாக குறைவடைந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. கண்ணீர் விட்ட மஹிந்த ராஜபக்ச, திடீர் வருகையால் குவிந்த பெருந்திரளான மக்கள். தனியார் பாடசாலை ஒன்றில் திடீரென ஏற்பட்ட பாரிய தீ விபத்து. நாயாறு கடலில் மூழ்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. மே தின பேரணிக்காக பஸ்களை கோரியுள்ள அரசியல் கட்சிகள். மேலும் செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். காப்போத சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து உயர்தரத்தை தொடர விரும்பும் மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். 3 காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தாமதமான பாடசாலை கல்வி பாடத்திட்டத்தை உள்ளடக்கும் கல்வி அமைச்சின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் காப்போத சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகள் போன்ற அரசு பாடசாலை பரீட்சைகளின் கால வரையறையை வளமைப்படுத்துவதற்கான அமைச்சின் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகவும் இது இருப்பதாக அவர் மேலும் கூறினார். பாடசாலை மாணவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதியில் ஏற்படும் காலதாமதத்தை தடுப்பதற்காகவும் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை அரசு பாடசாலைகள் மற்றும் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் விளையாட்டு திறன்களின் அடிப்படையில் இடைநிலை தரகர்களுக்கு மாணவர்களை இனி அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அதிபர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களையும் அமைச்சு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவிப்பு. இலங்கையில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதி செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்திய வங்கியின் அறிவிப்பில் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளன. அதன்படி ஏற்றுமதி வருமானத்துடன் ஒப்பிடும் போது இறக்குமதி செலவு பாரிய அதிகரிப்பை காட்டுகிறது. அந்த வகையில் மொத்த ஏற்றுமதி வருமானம் 2030 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் இறக்குமதி செலவினம் 2890 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சி தலைமையகத்தில் அதிரடியாக உள்நுழைந்த காவல்துறையினர். நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் அரசுக்கு முத்திரை வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த சுதந்திர கட்சி தலைமையகத்தினுள் காவல்துறையினர் உள்நுழைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரக்கு முத்திரையை உடைத்து அகற்றிய பின்னரே இன்று காலை காவல்துறையினர் சுதந்திர கட்சி தலைமையகத்தினுள் புகுந்து கட்டடத்தை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தினுள் இருந்த முக்கியமான ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் காணாமல் போய்விட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நிறைவடையும் வரை சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு அரசுக்கு முத்திரை வைத்து மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்குள் விசாரணை தொடர்பான கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக காவல்துறையினர் உள்நுழைந்தனர். மேலும் குறித்த பிரதேசத்தில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக மேலதிக காவல்துறை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு வீடமைப்பு திட்டம். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 223 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாக
நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் 11 வீடுகள் நிர்மாணிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த 223 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 139 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கம்பஹா கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்திற்கு அருகாமையில் கூடுதல் எண்ணிக்கையில் இவ்வாறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தை அண்டிய பகுதியில் 144 குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக 90.85 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கொச்சிக்கடை தேவாலயத்தை அண்டிய பகுதியில் 8 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 70 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 11 வீடுகள் நிர்மாணிப்பதற்கான 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரலில் சடுதியாக குறைவடைந்த சுற்றுலா பயணிகளின் வருகை. ஏப்ரல் மாதத்தின் முதல் 25 நாட்களில் 1,21,595 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 757,379 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் இம்மாதம் முதல் 25 நாட்களில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் 18% இந்தியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. அதன்படி 21,324 இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவிடமிருந்து 12,807 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 11,626 சுற்றுலா பயணிகளும், ஜேர்மனியிலிருந்து 8,565 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்ணீர் விட்ட மஹிந்த ராஜபக்ச. திடீர் வருகையால் குவிந்த பெருந்திரளான மக்கள். கண்ணீர் விட்ட மஹிந்த ராஜபக்ச. திடீர் வருகையால் திரண்ட பெருந்திரளான மக்கள். போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவின் குருநாகல் வில்கொடவில் கட்சி அலுவலகம் மீள திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. மேலும் குறித்த நிகழ்வு தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் எதிர்பாராத வருகை நிகழ்வின் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மஹிந்த ராஜபக்ச கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார். இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கிறது என மக்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் பாடசாலை ஒன்றில் திடீரென ஏற்பட்ட பாரிய தீ விபத்து. மாத்தறை மாவட்டம் வெளிகம பகுதியில் உள்ள தனியார் மகளிர் பாடசாலை ஒன்றில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலையின் விடுதி அமைந்துள்ள 4 மாடி கட்டடத்தின் 3வது மாடியில் இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மாத்தறை தீயணைப்பு பிரிவினர், வெளிகம போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தனியார் மகளிர் பாடசாலையில் கடந்த மார்ச் 3ஆம் தேதியும் தீ விபத்து ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாயாறு கடலில் மூழ்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. முல்லைத்தீவு நாயாறு கடற்பகுதியில் நீராடச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கடந்த 28ஆம் தேதி மாலை கடலில் நீராடச் சென்ற நண்பர்களில் ஒருவர் அலையில் அடித்துச் செல்லப்பட்டார். கடற்படையினரும் கொக்குழாய் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களும் இணைந்து காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்று காலை குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான குடும்பஸ்தர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலம் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மே தின பேரணிக்காக பஸ்களை கோரியுள்ள அரசியல் கட்சிகள். இம்முறை மே தின பேரணியை முன்னிட்டு பல அரசியல் கட்சிகளும் பஸ்களை கோரி விண்ணப்பித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கைகளுக்கு அமைவாக கட்சிகளுக்கு தேவையான பஸ்களை வழங்குமாறு அனைத்து டிப்போக்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை கூறியுள்ளது. விசேட சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் கட்டணத்தின் அடிப்படையில் இவை கட்சிகளுக்காக வழங்கப்பட உள்ளன. இதனிடையே இம்முறையும் பல அரசியல் கட்சிகளால்
மேதின கூட்டங்களுக்கான பஸ்களை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளை காண எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.